வணக்கம், நான் சுந்தரம். இது AssetsZone யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிஃப்டி 50 ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் 2800 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஜூன் 2021 இல்லை ஜூலை 2021 மார்க்கெட் இன்றைக்கி என்ன இருக்கோ அதே நேரத்தில் தான் அன்றைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 18,500 கிட்ட போச்சு. ஸோ நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியான நேரம் டு இன்வெஸ்ட். அதுவும் நம்ம சார்ட் மூலியமாக பார்த்துடலாம். நான் ட்ரேடிங் வியூவில் டே சார்ட் போட்டிருக்கிறேன். இந்த டே சார்ட்டில் இப்போது 15,782 மார்க்கெட் இருக்குது. நான் 16,400 இருக்கும்போதே நான் இங்கே இந்த இடத்துல இருக்கும்போதே நான் மார்க்கெட்லேருந்து டவுன் ட்ரெண்டு தான் இருக்கும். 16,000 உடைச்சதுன்னா 15,750 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ என்னோடய டெக்னிக்காலஜி எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இது நீங்கள் இப்போ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நமது இன்வெஸ்டர்ஸ் பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம். இது ஜூனு 2021 அன்னைக்கு மொத்தம் 15,450 வரைக்கும் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கன்சல்டேஷன் மோடில் 15,513 வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் 15,600 வரைக்கும் போச்சு. ஸோ மொத்தமாக 15,450 18,600 வரைக்கும் நான் பார்த்தோன்னா ஏறக்குறைய 2,800 பாயிண்ட் ஏறி இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்ம இந்த அளவுக்கு ப்ராஃபிட் 2,800 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா இது கரெக்டான டைம் டு இன்வெஸ்ட்டு. இன்னமும் மார்க்கெட் 15,450 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 15,782 15,450 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 70% வரும்னு வேணால் சொல்லலாம். 100% வருமானது நமக்கு ஐடியா இல்லை. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20-25% கேபிட்டல் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் இறங்க நிஃப்டி இன்னும் கொஞ்சம் டவுன் ஆக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 10% 15% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். பட் ஒரு 6 மந்த் ஆர் 1 இயரில் இந்த 18,604 பிரேக் அவுட் ஆகுன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த வருஷத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டவுன் ஆச்சோ அந்தளவுக்கு ஏற்றம் இருக்குன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இது ரைட் டைம் டு இன்வெஸ்ட்டு. நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது என்னோடய வியூ பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஓன் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக்கில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். லார்ஜ் கேப் ஃபண்டில் அபோவ் 20% மேலே டவுன் ஆனால் நிறைய ஃபண்டு இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. எல்லா கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, டெக்னிக்கல்ஸு, டிவிடெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குது இது எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். உங்களுடைய ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே ஏறப்போகுது, ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அனலைசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டே ட்ரேடர்ஸ் இந்த டைம் நம்ம பொசிஷனை லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணலாமா? இது எல்லாருமே சொல்கிறாங்களே 15,000 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ண வேண்டான்றது என்னோடய சஜஷன். ஏன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனும் ஒரே இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகலை. 15,671 பிரேக் அவுட் ஆகலை. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மார்க்கெட் இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட் டவுன் வந்துட்டு மேலே ஒரு 16,000 வரைக்கும், அதாவது 15,400 16,000 வரைக்கும் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். கன்சல்டேஷன் மோடில் இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே போல் பார்த்தீங்கன்னா 15,450 15,962 வரைக்கும் கன்சல்டேஷனில் மோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 16,000 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நல்லாவே பூம் ஆகிருக்கு. ஸோ இப்போ கன்சல்டேஷன் மோடு 15,500 to 16,000 வரைக்கும் இருக்கும். 16,000க்கு மேலே போச்சுன்னா பை ட்ரெண்டா அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்காதீங்க. 16,500 கிராஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் 16,500 மேலேயே வச்சிச்சுன்னா அது ஒன் ஆஃப் தி ரீசன் டு பை ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு.
ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். டே ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாதீங்க. பொசிஷனல் லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். 200-300 பாயிண்ட் தான் முன்ன பின்ன இருக்கும். ரொம்ப ரொம்ப டவுன் வருமா, இது இந்தளவுக்கு ஏப்ரல் ஆனது மாதிரி மறுபடியும் இந்தளவுக்கு டவுன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இதெல்லாமே என்னோடய டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். நான் மேபி தப்பாக கூட இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்னோடய டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அது சொல்லியிருப்பேன். 16,400 16,000 16,000 கீழே போச்சா 15,750 போகுன்றது சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் மார்க்கெட்டு வந்து இருக்குது. நான் சொன்னால் மார்க்கெட் டவுன் ஆகும், நான் சொன்னால் ஏறும் அப்படின்லாம் கிடையாது. நான் சொல்கிறது என்னோட டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் நாலேஜை வச்சு நீங்கள் இதை பாருங்கள். எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் ரிஸ்க் எடுத்து அந்தளவுக்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் வந்து டே ட்ரேடிங் பண்ணுங்கள். பொசிஷன் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணாதீங்க, ஒரு நாள் வச்சுக்காதீங்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். Nifty 50 ரிவ்யூ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய சேனலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இது போல் ஷேர் மார்க்கெட் பற்றி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.